ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு புது யுகம் அப்படின்னு ஒரு படம் அவர் நடிச்சாரு. அந்த படத்தினுடைய கதையை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். விஜயகாந்த் நடிச்சு புது யுகம்னு ஒரு படம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. இந்த படத்துல அவர் கெஸ்டோட தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகரன். இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்கை அமரன். இது பிப்ரவரி 22, 1985 வருஷம் வெளியாச்சு. இந்த படத்தினோட கதை என்னன்னு பார்ப்போம். ஒரு பிரபலமான ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், அவருக்கு அவருடைய மனைவி கேஆர் விஜயா, அவருக்கு ஒரு தம்பி இருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகுமார். அவருக்கு ஒரு மனைவி இருப்பாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய். இதுதான் ஒரு ஃபேமிலி. சிவகுமார் ஒரு வக்கீல், அதாவது மாமா ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், மருமக ஒரு வக்கீல் ஒரு வீட்டுல இப்படி இருப்பாங்க. இதற்கிடையில ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் நடக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ரொம்ப சென்டிமெண்டா ஒரு வாட்ச் வச்சிருப்பாரு. அதை நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா விஜயன் பண்ண பாத்தீங்கன்னா சிவகுமார் கிட்ட இருந்து வாங்கினோடனே அவருக்கு கோவம் வந்துடும். இந்த வாட்ச் எனக்கு சாதாரணமா கிடைக்கல, இது என்னுடைய ஃப்ரெண்டான விஜய் கொடுத்த வாட்ச். அவனாலதான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. அவன் எனக்காக கொடுத்திருக்கான் அந்த வாட்சை, அதை வச்சுட்டு நான் காலம்பரம் வச்சிருப்போம்னு சொல்லுவாரு. இதுக்கு இடையில அந்த பிளாஷ்பேக் தொடருது. அப்போ அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா வளருவாங்க. வளரும்போது விஜயகாந்த் சாருக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும் தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால விஜயகாந்த் சார் இவங்க ஏழ்மையா இருப்பாரு. இவ அப்பயே பணக்காரனா இருப்பாரு இவரு நம்ம சிவகுமார். அப்போ இவரோட காசுல தான் அவர் வளர்ந்துகிட்டு இருப்பாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கும். அப்போ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு தப்பா பேசுவாங்க விஜயகாந்த். என்னன்னா, ஃப்ரெண்டோட காசுல தான் நீ வளர்ந்துட்டு இருக்கிற, அவன் தான் உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறான், அவன் தான் உன்னை பாத்துக்கிறான், அவன் தான் சோறு போடுறான்னு சொல்லுவாங்க. இதனாலேயே இவருக்கு தன்மான உணர்ச்சி தூண்டி இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே ராஜசேகர்னா நம்ம சிவகுமார் அவர்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன், நான் பிரிஞ்சு போயிட்டு நான் ஒரு தனியா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு பக்கம் வேலை செஞ்சு நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிரியாத விடையா அவர்கிட்ட இருந்த செயின் வாங்கிட்டு இவர்கிட்ட இருக்கிற அந்த வாட்சை கொடுத்துட்டு போயிடுவார். அதோட அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சிடும். இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சீன் நடக்கும். ஒரு பெரிய ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை கண்டுபிடிக்கிறது யாருன்னு சொல்லி ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கும். அப்போ கோர்ட்ல ஒரு அம்மா பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும். கத்திட்டு இந்த கோர்ட்டை நம்பாதீங்க, எல்லாம் பொய் சொல்றாங்க, என் மகனை உள்ள பிடிச்சு போட்டாங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் சிவகுமார் என்ன பண்ணுவாருன்னா அந்த அம்மாட்ட போய் கேட்பாரு, ஏமா கத்துறீங்கன்னு கேட்பாரு. இந்த மாதிரி என் மகனை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க, அது என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லி கேட்பாரு. நான் உன் மகனுக்காக பாதாடி உன் மகனை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சிவகுமார் அவங்க மகனை பார்க்க போவாங்க. அந்த மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த். அவர் தான் உள்ள ஜெயிலுக்குள்ள இருப்பாரு. அவர் பார்த்த உடனே இவருக்கு ஷாக்கிங் ஆயிரும். ஷாக்கிங் ஆனா எப்படி இப்படி ஆச்சுன்னு கேட்பாரு. உடனே அவரோட பிளாஷ்பேக் சொல்லுவாரு, நான் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு காதலியை பார்த்தேன். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அனுராதா. அவங்கள பார்த்தேன். அவங்கள பார்த்த உடனே அவர் மேல எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு, காதல் வந்துச்சு. 2 பேரும் காதலிச்சிட்டு இருந்தோம். அப்போ ஒரு டைம் கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போலீஸ் எங்களை கூட காட்டினாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காதலியை இருந்தவ திடீர்னு கள்ளக்கடத்தல் தலைவியா மாறி போலீஸ்காரங்களை சுட்டுட்டு அந்த கொலைப்பழி துப்பாக்கி எங்கிட்ட கொடுத்துட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்லுவார் விஜயகாந்த் சாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா சிவகுமார் சாருக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டை எனக்காக உயிரே கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்டு, அவரை நான் இந்த கொலைப்பள்ளியில இருந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட இருந்த வக்கீல் பதவியை யூஸ் பண்ணி அவர் எப்படியும் வெளியெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருப்பாரு. ஐடியா பண்ணும்போது ஒரு சிந்தனையில விஜயகாந்த் சார்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணிடுவாரு. என்னன்னா, உன்னை நான் இந்த வக்கீல் தொழில் வச்சு உன்னை நான் வெளியெடுப்பேன் சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அம்மா கிட்டையும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் தேடிட்டு இருப்பாரு. தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டல் ரூம்ல அந்த செத்து போன பொண்ணு உயிரோடு இருக்கிறா. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உன்னை கொண்டுட்டதான் அவனு ஜெயில இருக்காங்க, நீயே உயிரோடு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அந்த செத்து போன பொண்ணும் உடனே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அது உண்மையிலே கொண்டுட்டு அந்த பழி சிவகுமார் மேல போட்டுருவாங்க. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பொண்ணு கொண்டதுனால விஜயகாந்தும் குற்றவாளி, சிவகுமாரும் குற்றவாளி, இந்த மாதிரி ஆயிடுது. சிவகுமார் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா தலைமறைவாயிருவாரு. அதுக்கு அடியில் அவங்க ஒய்ஃபுக்கு சீமந்தம் நடக்கும். அங்க மாறுவசல வருவாரு. அதுக்கப்புறம் மாமனார் கிட்ட மாட்டுவாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற போலீஸ்காரன் சுட்டு சொல்லிட்டு மாமனாருக்கே ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அப்போ மாமனார் ஒரு பெரிய லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய சிவகுமாருடைய மாமனாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். எல்லாருமே இப்போ லாக்கில் இருப்பாங்க.
விஜயகாந்த் சார் ஒரு பொண்ணு கொலை செஞ்சுட்டாரு, போலீஸ்காரங்களை கொலை செஞ்சுட்டாருன்னா அவர் ஜெயில் இருப்பாரு. இந்த அனுராதாவை கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லி சிவகுமார் தலைமறைவா இருப்பாரு. அவருக்கு வந்து அவரை பிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருந்த சிவகுமார் அவங்க மாமனார் வந்து ஒரு லஞ்ச வாங்கின கேஸ்ல வந்து அவர் வந்து ஒரு தனி சிறையில் இருப்பாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதற்கு எல்லாத்துக்கும் ஆணிவேரா இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப வந்து விஜயகாந்த் சார் வெளியே தப்பிச்சு போகணும். இல்லைன்னா சிவகுமார் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அவர் கண்டுபிடிக்கணும். ஆனா அவர் கண்டுபிடிக்கிறது வெளியே வர முடியாது. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் தப்பிக்கிறதுக்கு எஸ் ஏ சந்திரசேகரன் வந்து ஜெயில வந்து ஒரு கான்ஸ்டபிளா இருப்பாரு, வார்டன் கீழே. அதனால என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து விஜயகாந்த் சாரை தப்பிக்க வைப்பாரு. அநியாயத்துக்கு நல்லவரா இருப்பாரு. இந்த படத்துல அவர் தப்பிக்க வச்ச உடனே அவர் வெளியே வருவாரு. வந்தோடனே சிவகுமாரோட ஃபேமிலியை கடத்திட்டு போயிட்டு வில்லன் குரூப் வச்சிருப்பாங்க. வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை, நம்ம சங்கிலி முருகன் தான். அவர் தான் இந்த படத்தினுடைய வில்லன். தொடர்ந்து விஜயகாந்த் படங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சங்கிலி முருகனும் ஒரு பெரிய கேரக்டர், அனுராதா ஒரு பெரிய கேரக்டர். இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணது நிறைய படங்கள்ல வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது விஜயகாந்த் முன்னேறதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடத்தி வச்சிட்டோன்னே இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்விஸ்டான சீன் அதெல்லாம் உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த காலத்துல இந்த மாதிரி சீன்ல எடுத்திருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து சத்தம் போட விடாம ஒரு இடத்துல அடக்கி வைக்கிறதெல்லாம் உண்மையிலே அது அந்த காலத்துல அப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 85லயே பிள்ளைல எடுத்திருக்காங்க படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இதற்கிடையில நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் விஜயகாந்த் சார் வெளியே வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லி ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க படத்தை. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தா 2.5 மணி நேரம் ஓடுது படம். இந்த படத்தினுடைய பாடல்கள் ஓரளவுக்கு கேட்கும்படியே இருக்கும். இந்த படத்தினுடைய மியூசிக் வந்து கங்கை அமரன் போட்டதுனால இந்த படத்தினுடைய கிராமிய இசை மாதிரி இல்லாம ஒரு வெஸ்டர்ன் இசை மாதிரி இல்லாம ஒரு ஆவரேஜான இசையா இருக்கும் அந்த படத்துல. அது போல இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவ்வளவு ப்ராப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சிவகுமார் பின்னணியில வச்சு நடிச்சு எடுத்துப்பட்ட படம். இதுல வந்து விஜயகாந்த் சார் வந்து கெஸ்ட் ரோல தான் நடிச்சிருப்பாரு. அது போல விஜயகாந்துக்கு இந்த படத்துல வந்து ஹீரோயினி கிடையாது. இந்த படத்துல வந்து ஒரே ஒரு ஹீரோயினி தான். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய், சிவகுமாருக்கு மனைவியா இருப்பாங்க. அப்புறம் இந்த படத்துல நடிச்சுக்கிற இன்னொரு காமெடி டிராமா இருக்கும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, வக்கீலான வெண்ணிலடைமூர்த்தி, டாக்டரான ஒய்ஜி மகேந்திரன். இவங்க 2 பேரும் கெட்டவங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சங்கிலி முருகனுக்கு வந்து துணையா நின்னுங்கன்னு இந்த போலீஸ் குடும்பத்தையே வக்கீல் குடும்பத்தை எப்படியோ ஒன்று பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து லூஸ் மாதிரி நடிச்சு ஒரு பொண்ணு வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு நிறைய படத்துல பார்த்துருப்பான். ஆனா பேர் நான் மறந்துட்டேன், என்னன்னு சொல்றேன். அப்புறம் இது ஒரு தனியா ஒரு டிராமா போயிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு பேக்கேஜோட அந்த படம் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப கடைசி வரலும் பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே இருந்தோன்னே ஆஹா ஒரு படம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஏற்படும். இப்ப இருக்கிற படங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி திருப்தி ஏற்படுதா? இல்ல. ஆனா அந்த மாதிரி அந்த காலத்து படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு படம் பார்த்தோம், ஒரு கதை அம்சத்தோட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும். அது போலதான் இந்த புதுயுகம் படமும் உண்மையிலே படம் வந்து நீட்டா இருக்கும். உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம விஜயகாந்த் சாருடைய புதுயுகம் படத்தை பாருங்க. கெஸ்டோலா பண்ணியிருந்தாலும் கூட இந்த படத்துல சிவகுமாரனோட நடிப்பு சூப்பரா இருக்கும். அது போல இந்த படத்தை நடிச்ச எல்லாரும் விஜயா இருக்காங்க, அவங்க நடிப்பு பிரமாதமா இருக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.